ஹலோ ஏங்க சார் சார் யாரா இப்படி இருக்கா அறிவு இருக்கா? ஏன் அதை கொடுத்தா தான் தீட்டு கொடுப்பீங்களா? யோ நக்கலா? சிகரெட் வாங்கின பத்தி இப்படி வாங்க வேண்டியதானே? சிகரெட்டு பத்தாக்கி கேட்கலங்க, இது அமர்ந்து தொலைஞ்சிருச்சு. மனுஷனால நிம்மதியா தூங்க முடியல. கொசு வேற தொடக்கறியா பார்த்து கடிக்குது. உனக்கே எப்படின்னா என்னைய யோசிச்சு பாரு. எலும்புல ஓட்டைய போட்டு உரியுது. ஐயோ பாவங்க நீங்க. புரியுதுல? வா 2 பேரும் சேர்ந்து தீப்பெட்டியை தேடுவோம். கிடைச்ச ஆளுக்கு பாதி ஷேர் பண்ணிக்குவோம். எத புகையத்தேன். ரொம்ப வாரமால இருக்கீங்க. உன் பேர் என்ன? நசீருங்க. பார்த்தாலே தெரியுது. பாத்தியா? சொரியா சுரண்டி விட்டு பெயிண்ட் அடிக்கிறியா? இந்த இல்ல இருக்கிற கொஞ்சம் தீப்பெட்டி கொடுங்க. அட்வைஸ் பண்ணா அறிவுரெல்லாம் அடுத்தவனுக்கு தான் போல. யோ என்னையா இங்கேயே செட்டில் ஆயிட்ட? ஓரத்துல போய் படுக்கலையா? நீங்க தானே புகையில பாத்து கேட்டீங்க. நியாயமானவனா இருக்கியே. சூதுவாது இல்லாம வளர்ந்தவங்க. பாஸ் இந்த அட்ரஸ். இந்த இடம் தான். எங்கேயாவது கேப்பா பார்த்து சொல்லிக்கங்க. ஹலோ, இடம் எங்க இருக்குல்ல? ஒரு முக்கியமான வேலை முடிச்சிட்டு வந்துடுறேன். 3 மணிக்கு முக்கியமான வேலையா? என்னங்க ஒரு துணிசா பேசுறாப்ல? யாரு கண்டா? திருநா கூட இருக்கலாம். 3 to 4 தான் அவங்களுக்கு ஒர்க்கிங் ஹவர்ஸ். சேச்சே அவரை பார்த்தா அப்படி தெரியலங்க. ராஜா, இது சென்னை. இங்க யாரையும் நம்ப கூடாது. என்னையும் சேர்த்துறான்னு சொல்றேன். படு. பாஸ் பாஸ் அர்ஜென்ட்டா ஒரு கால் பண்ணோம். உங்க போனை கொஞ்சம் தரீங்களா? அந்த கருமத்தை நான் வாங்கவே இல்லைங்க. கக்கூஸ்ல இருந்தா கூட ஏன்டா போன் எடுத்து பேசணும்னு திட்டுவாங்க. பாஸ் உங்ககிட்ட இருக்கா? இருக்கு, ஆனா அவுட் கோயிங் கட்டாக்கும். சும்மா நம்பர் மட்டும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். காலையில டாப் அப் பண்ணோம். பரவாயில்லங்க, போனை மட்டும் கொடுங்க. நான் ஏன் சிம்ம போட்டு பேசிக்கிறேன். எனக்கு சுத்தமா சார்ஜ் இல்லைங்க. சுத்த விவரம் கட்ட ஆளா இருக்க. அவன் யாருன்னே தெரியாது. அவன்கிட்ட செல்ல தூக்கி கொடுத்துக்கிட்டு இருக்க. ஏங்க அவசரம்னு கேக்குறாப்ல. அவசரம்னா தூக்கி கொடுத்துருவியா? எங்களுக்கெல்லாம் கொடுக்க தெரியாமையா? செல்ல பனியனுக்குள்ள போட்டு வச்சிருக்கோம். பயங்கரமான ஆளா இருக்கீங்க. எந்த ஊருங்க உங்களுக்கு? அவசியம் தெரியணுமோ? இப்ப என்னங்க பண்றது? என்ன கேட்டா? அவனே உட்காந்து பாத்துக்கிட்டே இரு. கொஞ்சம் கண்ணாசந்த அவ்வளவுதான். பையன் நாட்டு ரீச்சபிள் ஆயிடுவேன். இப்ப வச்சுக்கோங்க மூஞ்சி அப்பாவியா. ஹலோ, என் போன்ல சுத்தமா சார்ஜ் போயிடுச்சு. அதான் இன்னொருத்தர்கிட்ட போனை வாங்கி பேசுறேன். அட்ரஸா கண்டுபிடிச்சு வர்றதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. படுக்கிறதா ஹோட்டல தான். நாளைக்கெல்லாம் பேச முடியாது. வந்ததும் நானே கால் பண்றேன். அதனால எங்க படுக்கிறேன். ஐயோ என்னாச்சு? ஆளை காணுங்க. நான் தான் அப்பவே சொன்னேல, பட்டாதான் திருந்துவீங்க. பேச கண்ணசந்த ஓடிட்டானுங்க. கத்தாதையா, ஓடி போயிட போறியா? பக்கத்துல போயிருப்பேன். வா போய் பிடிப்போம். எஸ்கேப் ஆயிட்டானே. இந்த மாதிரி எம்புட்டு சம்பவத்தை பார்த்திருப்போம். அவ்வளவுதான், நாமத்தை போட்டேன். ஏங்க புது போனுங்க 4500 ரூபாங்க. அதுக்கு என்ன செய்ய முடியும்? அவனுக்கு கொடுத்து வச்சிருக்கு. இருக்கிற கொஞ்ச நேரமா கண்ண முன்னாதான் காலையில வேலையை பார்க்க முடியும். வா. பார்த்தோன்னே தெரிஞ்சு உங்காம திங்காம போச்சுங்க. அவன் மட்டும் என் கையில கிடைச்சான். எங்க பாஸ் போனீங்க? உங்களுக்காக டீ கடையை நிப்பாட்டி வச்சிருக்கேன். 2 டீ போடுங்க. சரி.
சூடா இருக்கு, நல்லா ஊதி குடிங்க. செல்ல நெகட்டிவ் போயிட்டு நினைச்சீங்களா? சே நான் அப்பவே சொல்லல சாரெல்லாம் அந்த மாதிரி ஆளே கிடையாதுன்னு. நீதான் நம்பவே இல்ல. எவ்வளவுங்க? 15 ரூபா. இந்த சுடு தண்ணி 5 ரூபாயா? சமோசா இருக்கா? பிஸ்கட்டு சூடா வடையா இருக்கா? நான் முறைக்கிற. அட விடுங்க, அவரை போய் முறைச்சுக்கிட்டு. இந்த நேரத்துல டீ கடிச்சதே பெருசு. இதாங்க, நீங்க கிளம்புங்க. அட கிளம்புங்க பாஸ். ரொம்ப தேங்க்ஸுங்க. தேங்க்ஸ்லாம் எதுக்கு பாஸ்? மனுஷனா பிறந்தா யாருக்காவது ஒரு ஆளுக்கு உதவி பண்ண. என் பேரு முருகேசன். உங்க பேரு? வெற்றி. சந்தோஷம். நசீரு. கையெல்லாம் காலை கொடுத்துக்கலாம் பாஸ். வாங்க போய் படுப்போம். பாஸுக்கு எந்த ஊரு? மதுரைங்க. அட நம்ம ஊரு பக்கம் தான். படுங்க, காலைல பேசிக்கலாம். டேய் பாச நசிக்கிறாடா. எங்க ஊருக்காரு. யோ மாமா, என்னையா போன மாதிரி கிடக்குற? டேய் நீங்க தானே செத்தவே மாதிரி நடிக்க சொன்னீங்க. செத்த போன மாதிரினா அது மாதிரி ரியாக்ட் பண்ணணும். என்ன ஆட்டம்? செத்த போன மாதிரி நடிக்க சொல்றா மாமா. செத்ததுக்கு அப்புறம் எப்பறம் நடிக்க முடியும்? பண்ணியா பேசாம. சரிடா. கேமரா. இப்ப பாரு. ஏய் என்னையா? நீங்க தானடா ரன்னிங் டேங்க. அது கேமராக்கு சொன்னது, உனக்கு சொல்லல. ஏன் இப்படி படுத்துற? பண்ணியா? கடவுளே. சரிடா. கேமரா ரன்னிங் ஆக்ஷன். இப்போ என்ன சொல்ல போறாங்களோ? அப்படியே ஜூம் போ போ. யார போ சொல்றாங்க? ஐயோ, பூட்டி போட்ட வீடு திறந்து கிடக்கு. ஏய் இதோ பொம்பளை வருது. ஐயோ, யாரோ வெட்டி போட்டு போயிட்டாங்களே. சிவபாலா, சிவபாலா. ஐயோ தம்பி, எந்திரிப்பா. சிவபாலா, சிவபாலா, என்னாச்சுப்பா? தம்பி, தம்பி. சும்மா அக்கா விளையாட்டுக்கு. காட் இட். சூப்பர் எக்ஸ்ட்ரானரி. என்னடா சூப்பர்? இந்த பொம்பளை மேக்கப் போட்டு வந்துருச்சுடா. யார் அது? யாரா? வீட்டுக்காரமாவா? ஹலோ. டேய் நான் என்ன கொலை பண்ணேன்? மயக்கம் போட்டு வந்துருச்சுடா. ஐயோ ரத்தம் நின்று போச்சு. சாரி பொண்டாட்டி செத்து போச்சு. ஏ ஓடுறா. ஐயய்யய்யய்ய. ஒரு நாட்டு நடப்பை தெரிஞ்சுக்கிற வர்றாங்களா? ஹலோ ஹலோ ஹலோ, நான் பொற்களா பேசுறேன். சொல்லுமா பொற்களா. நல்லா இருக்கியா? நந்தினியோட ஆமா physics record கொஞ்சம் அந்த எடுத்துட்டு 8 மணி பஸ்ல காரை விட்டு கணேசா ஐயோ மாமா, நான் எதை சொல்றதை சிலிமிச்ச கேட்க பண்ணானமா? மாட்டியா? கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துட்டு வா மாமா. இந்தா. குளிக்கவே மாட்டேன். ஏ லூசு சித்தப்பா, அம்மாட்ட போன கொடு. லூசு சித்தப்பாவா? அத்தாச்சி கம் திஸ் பிளேஸ். உங்க மக பேசணுமா? டோட்டல் ரெஸ்பான்ஸும் போச்சு. இதுக்கு இம்மிடியட்டா ஒரு கவிதையை தொகுத்தாகணுமே. என்னடி? ஏமா, என் ரெக்கார்ட் நோட்ட பேக்ல காணோம். அங்க எங்கயாச்சும் இருக்கான்னு பாறேன். இரு பாக்குறேன். எப்படி எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்? சட சடன்னு திட்டி. ஆஹா, சடா 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 நீ சடாமுகி பாரியா. படப்படன்னு பேசி. படா 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 நீ பார்த்தாலே போதும். ஆகா லைன்ல வருதுல்ல. சடா சடா நீ சடாமுகி, படா படா நீ பார்த்தாலே போதும். ரெண்டு மிஸ் பண்ணா சட சட படப்பட, சட சட வென்றும் படப்பட வென்றும். ஆகா இது மூணையும் ஒரே கோர்வையா சொன்னா எப்படி இருக்காங்க? சடா சடா நீ சடாமுகி, படா படா நீ பார்த்தாலே போதும். சட சட வென்றும் படப்பட வென்றும். டமா டுமி டுடே. இன்னைக்கு இந்த கவிதையை முடிச்சு கையில கொடுத்துறணும். அவார்டு கன்ஃபார்ம். ஏய் எங்கடி வச்சிருக்க? வீடு பூரா தேடி பார்த்துட்டேன், காணல. பிரவுன் கலர் அட்டை போட்ட நோட்டு அங்கதான் எங்கயாச்சும் இருக்கும் பாரு. பிரவுன் கலர் அட்டையா? காவிய கவிஞன். ஏய் அந்த நோட்ல தாண்டி இந்த லூசு பைய கிறுக்கிட்டு இருக்கான். குடும்பமே லூசுன்றாங்க. நீ பையே, நான் அவங்கிட்டே கொடுத்து அனுப்புறேன் அந்த நோட்டை. சீக்கிரம் கொடுத்து விடு. எதுக்கு இப்ப ஏ கிறுக்கு பையல, இந்த நோட்டுக்காக நந்தினி சொமதாங்கி பஸ் ஸ்டாண்ட்ல காத்து கிடக்கா. போய் கொடுத்துட்டு வாடா. நாங்க போறோம். அண்ணனோட பல்ஸ் அறிக்கையை கொடுக்குறீங்களா? 6 ரூபாய் தான் பைக்கு கேக்குது உனக்கு. பைக்கு வெளியே சைக்கிள் நிக்குது, சீக்கிரம் கொண்டு போய் கொடுப்போம். வீட்டுல வேஸ்டா கிடக்கிற இரும்புக்கெல்லாம் சைக்கிள்னு நீங்களா பேர் வைக்க கூடாது. அத நாங்க சொல்லணும். நம்மள உயிரை வாங்குறாங்க, போட்டு கொல்றாங்க. இது அந்த பல்சா. ஆமா இரு.
இரு மாமா. சைக்கிளை மறைக்கிறீங்க? என்ன மாமா பாத்தும் பார்க்காத மாதிரி போற? தேவையில்ல மறைக்காதீங்க, நான் கிளம்பணும். இரு மாமா, பெரிய கல்ட்டர் வேலைக்கு போற மாதிரி பதற. கவிதை நோட்ரா. இங்க போடுற கவிதை நோட்ட. ஆமாடா, இதே படிச்சிருவோம். ஆமா, அப்படியே படிச்சு மக்கு. நந்தினியோட ரேங்க் கார்டுடா. யோ, அது ரெக்கார்ட் நோட்டியா? ஆமா, அது அந்த பக்கம் தெரியும். டேய், அவ சுமதா இங்க பஸ்ஸுக்காக காத்துக்கிட்டு இருக்காடா. கொஞ்சம் குடுக்கணும்டா, குடுங்கடா. ஆமாடா, குடுடா. நானும் வரேன் மாமா. சோப்பா, நீ எதுக்குடா வர? குடுடா. நானும் வரேன் ப்ளீஸ். உன்னை வச்சு சீக்கிரம் போக முடியாதுடா. புரிஞ்சுக்கடா. மாமா, நானும் வரேன் மாமா. அப்போ நீ தான்டா ஓட்டணும். சரி, நான் ஓட்டுறேன். சரி, ஓட்டுறேன். போ. ஏறு ஏறு. வேட்டி வேட்டி. என்னடா? சீக்கிரம் போடா. போ போ. நான் ஒத்தையால போடா, நீ போயிட்டு. இரியா. அந்த வட்டேன். போடா போடா போடா. மாமா, ரெக்கார்ட் நோட் நான் தான் கொண்டு வந்தேன்னு சொல்லியா? ஆமா, அவங்க போய் நோட் டேக்கருக்கு போன கப்பட்ட அவன ஃளைட்ல போயிட்டு இருக்கா. அங்க இருந்து வேடிக்கை பாக்குற. ஏண்டி ரெக்கார்ட் நோட் கொண்டு வந்தது யாருன்னு தெரியுமா? தெரியுமே. என்ன தெரியும்? நம்ம சிவபாலன் மாமாவை தானே பார்த்த? இல்ல, அவர் கூட வந்த நலனையும் பார்த்தேன். என்னை பார்க்கறதுக்காக ரெக்கார்ட் நோட் எடுத்துட்டு வந்து கடைசியில என்னை பார்க்க முடியாம அவன் ஃபீல் பண்ணி நின்னதையும் பார்த்தேன். அவன் என் பின்னாடி சுத்துறது எனக்கும் பிடிச்சிருக்கு. நானும் அவனை லவ் பண்றேன். எனக்கு அவன் தானே சின்ன வயசுலயே பெரியவங்க முடிவு பண்ணிட்டாங்க. காதலை சொல்லாம மனசுக்குள்ள ரகசியமா வச்சுக்கிட்டு லவ் பண்றதுல ஒரு த்ரில் இருக்கு. என் காதலை அவன்கிட்ட சொல்றதுக்கு ஒரு நேரம் வரும், அப்ப நான் சொல்லிக்கிறேன். ஆளை சுடுறதுக்கு அவங்க, ஆஃப் ஆயில் சுடுறதுக்கு மட்டும் நான். சே, அவன் பொண்டாட்டிக்கு பயந்துட்டு இங்கே வந்து இந்த ஆள் வீட்டை பேச்சில் ரூம்பாவே ஆக்கிட்டாங்க. இவங்களுக்கு பயந்துக்கிட்டு ஒரு குவார்ட்டரை எங்கெங்கெல்லாம் சொருக வேண்டியதாக இருக்குது. இதுக்குள்ள வச்சிருவோம். நம்ம பொழப்பு யானை காதில் எறும்பு ஒழிச்சு வச்ச மாதிரியே போய்கிட்டு இருக்கு. இன்னுமாடா ஃபைல் போடுற? ஸோ ஏங்க, அதிகாரிகளுக்கு நான் பயப்படலாம், அடுப்பமா பயப்படும். கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து கார்பரேஷன் ஸ்கூல் வரைக்கும் நம்மளை காத்தாடி மாதிரி சுத்தல்ல வர்றாங்களே. போலீஸா இருந்துக்கிட்டு புழுக்க வேலையெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது. பேசாம நம்ம சுப்புலட்சுமி சொன்ன மாதிரியே அம்மா டேய் 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 போட். என்னடா முறைக்கிற? பள்ளிக்கூடத்துக்குள்ளேயே மாங்க அடிக்கிறியா? டீச்சர் திட்ட மாட்டாங்க? போயா டோமரே, அடிக்கிறத டீச்சருக்கு தான் அப்பா. டீச்சருக்கா? மாங்கா டீச்சர், மாங்கா சுப்புலட்சுமி. நம்ம சுப்புலட்சுமி டீச்சரா தானே அவன்னு சொன்னா. அவ ஏன் இதே ஸ்கூல்ல டீச்சர் இருக்க கூடாது? இது ஏன் நம்ம மண்டைக்கு உரைக்காம போச்சு? அம்மா, எங்க இருப்பா இவ? எந்த மூஞ்சிலையும் நம்மால் சாயம் இல்லையே. எல்லா மூஞ்சியும் சாயம் போன மூஞ்சியாவே இருக்கே. இதை யாருக்கிட்ட கேட்க? தம்பி, இந்த ஸ்கூல்ல சுப்புலட்சுமி யாராவது டீச்சர் இருக்காங்களா? இருக்காங்களே. இருக்காங்களா? சுப்புலட்சுமி, நீ இங்கேயா இருக்க? தம்பி செல்லக்குட்டி, கோச்சுக்கிறாடா, கொஞ்சம் அவங்க யாருன்னு காட்டுறியா? ஐயா, ஆளே தெரியாம தான் இவ்வளவு நேரமா சுத்திட்டு இருக்கியா அப்பயா? இல்லடா, ஆளை தெரியும், ஆனா இப்ப அடையாளம் தான் தெரியல. என்ன இவன் குழப்புறானே? குழப்பமா இருக்குல்ல? எஸ், 20 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு 8 வயசு. அதே வயசுல சுப்புலட்சுமின்னு ஒரு குட்டி ராட்சசி இருந்தா. ஹாய் கந்தசாமி. யோ யோவா, லூசா நீ? லூசா? நானே கணக்கு வரலன்ற கான்ல இருக்கேன், நீ வேற வந்து கடுப்பேத்துறியே. போயா. வராங்க பாரு, அவங்க தான். போ. 2 ஃபிகர் வராளுங்க. இதுல யார் சுப்புலட்சுமி? ஏண்டா டம் வேண்டாம், இவன் மரியாதை ரொம்ப கொடுக்குறேன். முன்னாடி வர பீஸு ரொம்ப சுமாராத்தான் இருக்கு. எத்தனை நட்சத்திரங்கள் இருந்தாலும் ஒத்த நிலாரம் பழுத்துண்டு இருக்கும். அதே மாதிரி இந்த ஸ்கூல்ல சுப்புலட்சுமின்னு ஒருத்தி இருந்தா அது பின்னாடி வர சுடிதார் பேராட்டா இருக்கும். எஸ், தேங்க்ஸ்டா தம்பி. கந்தசாமி, அவ சொன்ன மாதிரி படிச்சு டீச்சர் ஆயிட்டா. நீ இன்னும் பைலட் ஆகல, பார்த்து டீல் பண்ணு. டீலிங்க மட்டும் பார். எஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம். என்ன தெரியல? தெரியல. நான் தான் கந்தசாமி. எங்க நாங்க 2 பேரும் கொஞ்சம் பர்சனல் விஷயமா பேசணும். நீங்க அதர் பர்சன் தானே, கொஞ்சம் தள்ளி நிக்கலாம்ல ப்ளீஸ்?
எந்த கந்தசாமி? என்ன சுப்பு நீதான் என்ன பைலட் ஆக சொன்னிய? அப்ப நீ பைலட்டா? எவ்வளவோ ட்ரை பண்ணேன், கடைசியில் ஜீப் டிரைவராத்தே ஆக முடிஞ்சுச்சு. டீச்சர் நீங்க வாங்க ஏங்க ஏங்க இப்பதானே ஆரம்பிச்சிருக்கோம். எரியலத்துல எண்ணெயை ஊத்துங்க, இப்படி தண்ணி ஊற்றி அணைச்சிடாதீங்க. நீ நினைக்கிறாள் நான் கிடையாது. ஆள் தெரியாம அலைஞ்சிட்டு இருக்காத. போ பாப்பலாம். சுப்பு போ சுப்பு போ. நான் பைலட் ஆளுன்ற கோவத்துல தான் எனக்கு தெரிஞ்சு தெரியாம மாதிரி போயிட்டு இருக்க. போ, இதுக்கால என் மனசை மாத்திக்கிற மாட்டேன் சுப்பு. அந்த டீச்சரை பார்த்து சொல்லிட்டு இருக்க. நீ தாட சுப்புன்னு சொன்ன. நான் சொன்ன சுப்புலட்சுமி அவங்க இல்ல, அவங்க பக்கத்துல போறாங்களே அவங்க. அட குழப்பத்துல பிறந்தவனே, ஆள் தெரியாம அதர் பர்சன் வேற சொன்ன. வவ்வாலுக்கு பிறந்தவ அதே இடத்துல உட்காந்துருக்கானே, இவனை கண்டுக்காம போயிடும். ஹலோ அதர் பர்சன், என்ன கண்டுக்காம போறா? என்னடா கடங்கார பையில கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டுக்கிட்டு இருக்க? பின்ன நான் தானே வாழ காமிச்சேன். அத மட்டும் சொன்ன காதை சேர்த்து இருக்கு. என்ன சீரா வாட்ஸ் பல்லுச்சி நரிட சிவதாஸ்ட சொன்ன பீஸ் போயிடுவா. சின்ன பசங்க வரைக்கும் சிவதாஸ் மாதிரியே நம்மள டீல் பண்றாங்களே. நம்ம காதல் சுப்பு. என்ன என்ன சுப்பு பார்த்தும் பார்க்காத மாதிரியே இருக்கிற? இல்லையே, பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். பார்த்துமா அப்படி ஃபீலிங்கே இல்லாம பேசிட்டு இருக்க? ஃபீலிங்கா? உன்ன பார்த்தா? என்ன சுப்பு இப்படி கெட்ட இதயத்தை இடியாப்பமா புளியிறிய? இதை நான் எப்படி எடுத்துக்கிறேன்? நீ எப்படி வேணாலும் எடுத்துக்கோ, ஏன் உசுர எடுக்காத. சுப்பு ஐயோ ஐயோ. சுப்பு சுப்பு சுப்பு. கந்தசாமி என்ன டீச்சர்? டீச்சர் குட் மார்னிங் டீச்சர். என்ன இது? இது லஞ்ச் டீச்சர். மாங்காஸ்வரா? எல்லாரும் சிவதாஸ் மாதிரியே டீல் பண்ண. ஹலோ, ஸ்கூலுக்கு வந்தவங்களுக்கா வராதவங்களுக்கா? சரி சரி, நீங்க ஸ்கூலுக்கு வந்த காரணம் எனக்கு தெரியும். அரிய ஸ்கூலுக்கு வரல? அதெல்லாம் பர்சனல் மேட்ரு. மற்றவங்க பர்சனலாக நமக்கு எதுக்கு டீச்சர்? ஓஹோ, அப்போ உங்க மேட்ரு HM டீச்சர். அப்ப சொல்லுங்க. அது இல்ல டீச்சர், இன்னைக்கு அரியோட பிறந்த நாள். பிறந்த நாளா? ஸ்கூலுக்கு வந்திருந்தா இங்க கொண்டாடி இருக்கலாமே. அட ஏன் டீச்சர் யா வாய கலருங்க. அந்த ஆளுக்கு துப்பாக்கி தூக்கி தூக்கி மூளையெல்லாம் துரு பிடிச்சிச்சு டீச்சர். எப்பவுமே மற்றவங்கள பத்தி யோசிக்கவே மாட்டார். அந்த ஆள் என்ன நினைக்கிறாரோ அதை தான் செய்வார். முதல்ல மனுஷனா இருக்கட்டும், அப்புறம் போலீஸா இருக்கலாம். தள்ளிங்க, கொஞ்சம் விளையுங்க. பாருங்க சட்டத்துல எப்படி பெரிய ஓட்ட. இது ஆளை காணா. ஹேய் குலா, நீயா? உன் டீயா போடு, அப்படியே 2 ஃபில்டர்ஸ் எடுத்து தட்டி விடு. நம்ம பையன் பார்த்தா பேச மாட்டான், அப்படி ஒரு மரியாதை. பொட்டி பம்பா அடங்கிடுவான். எனக்கு 2 டீ. இந்தாங்க. நான் 2 டீ கேட்டேனே. தம்பி, நான் டீ கேட்டுட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு வராம போறவனுக்குலாம் போட்டு கொடுத்துட்டு இருக்க. ரொம்ப ஏத்த முடிச்சோன்னா இருப்போம் போல இருக்கு. இங்க வரதா டீ கடை இருக்கு? ரவுண்ட் விட்டு வெளில போனாதான். டீ கடை சார். என்ன டீ வேணும்? எத்தனை? 3. வேற 2 ஃபில்டர் சிகரெட்டு. முதலே கேட்டுக்கலாம்ல. ஹலோ, காசு அக்கவுண்ட்ல வச்சுக்கோ, சாயங்காலம் வந்து தரேன். அக்கவுண்ட்லயா? நான் 4 இடத்து போனா அதுக்கு நான் என்ன பண்ணேன்? காசு வேணா வந்து வாங்கிக்க. வாங்க பஸ் போலாம். போ. ஆடுற மாட்டை ஆடித்தாங்க இறக்கணும், பாடுற மாட்டை பாடித்தாங்க இறக்கணும். எப்படி கறக்குறேன்னு பாரு. என்னங்க இந்த இலையில இருக்கிறீங்க? பஞ்சு பத்திக்க போதுங்க. நறுக்கண்டு தராங்க, திருப்தியா இருக்குது. நீங்க எங்கிட்ட ஓட போறீங்க? உள்ள இருந்து இம்புட்டு புகை வருது. ஹலோ, ட்ரெயின் கிளம்புறதுக்கு முன்னாடி புகை வர்றது இல்லையா? அதே மாதிரி தான். எப்படி வேகமா ஓரி. ஆமா, நசீர் எங்க? அங்க பாருங்க, பகையாளி 2 பேரும் பங்காளி மாதிரி வர்றத. ரொம்ப நன்றிங்க. அட இருக்கட்டுங்க. இந்த இடம் நான் செலக்ட் ஆகல. எங்க அப்பா நான் விச வச்சே கொண்டு வருவாருங்க. இவர் வெற்றி. ஹலோ. முருகேசன். ஹலோ. நாராயணன். இவரு வணக்கம். சார் யார் தெரியும்ல? மினிஸ்டர் மச்சான், என் நண்பன் தளபதி.
கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சாரை பத்தி எதை சொன்னீங்க இப்ப தேவையா? அந்த பர்சு வாயன் என்ன புல்லப்ஸ்ல ரிஜெக்ட் பண்ணிடுச்சு. இவர் தான் பேசி சரி பண்ணாரு. சரி சரி எல்லாரும் உட்காருங்க, ஜூஸ் சாப்பிட்டுட்டு பேசுவோம். வெற்றி, நீங்க காலேஜ்ல அத்லெட்டா இருந்தீங்களா? ஏன் கேக்குறீங்க? என்ன வெறி பிடிச்ச மாதிரி ஓடுனா அதுவும் 5 நிமிஷம் 35 செகண்ட்ல. ஸ்டேட் ரெக்கார்டே 5:40. புயலென புறப்பட்ட போர்வால் மாதிரி, துப்பாக்கி துப்பிய தோட்டா மாதிரி. என்ன ஸ்பீடு, என்ன ஸ்பீடு. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, இதுலயுமே தோக்க கூடாது, அதான் என்னோட பாலிசி. இல்ல வேற ஏதோ காரணம் இருக்குது. வேற என்ன காரணம் இருக்க போது? போலீஸ் வேலையில நல்லா காசு பார்க்கலாம், காரு பங்களான்னு சீக்கிரம் செட்டில் ஆகலாம், அதானங்க? உன்ன மாதிரி அம்புட்டு பேரையும் நினைக்காத. சொல்லுங்க வெற்றி, நீங்க எதுக்கு போலீஸ் ஆகணும்னு முட்டி மோதுறீங்க? சின்ன வயசுல இருந்து அதான் என்னோட ஆசை, கனவு எல்லாம். நீங்க நசீர்? எங்க அப்பா ஏட்டாவே இருந்து ரிட்டையர் ஆயிட்டாரா, அதனால என்ன எஸ்ஏ ஆகி பார்க்கணும் இம்சா பண்றாருங்க. நாராயணன் நீங்க? நம்ம மாமா அரசியல்வாதி, அடியாலாம் விலைக்கு வாங்கிடலாம். ஆனா போலீஸை மட்டும் சமயத்துல வாங்க முடியல. ஆட்சி மாறின உடனே அவங்களும் மாறிடுறாங்க. அதனால என்ன ஆக்கிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. உங்களை போலவே எனக்கு ஒரு காரணம் இருக்கு, காதல். அசத்தி பிடிங்க தலைவா. அடுத்த வாரத்துல ஒரு டேட்டா கொடுங்க, நம்ம தொகுதியில வச்சு ஒரு பாராட்டு நடத்தி விடுவோம். சும்மா இருங்க. சூப்பர் வெற்றி, நான் மட்டும் போலீஸ் ஆயிட்டு என்னோட முதல் சல்யூட் உங்களுக்கு தான். காதல் அம்பிட்டு தைரியத்தை கொடுக்குமா? அதை அனுபவிச்சாதாங்க தெரியும். முத வேலையா ஒரு பொண்ணை தேடி கண்டுபிடிச்சு அவளை லவ் பண்ணிட்டு அப்புறமா செலக்ஷனுக்கு வரேன். யோ, காதெல்லாம் தேடி போனாலும் வராது, அதுவா வரணும். வாங்க ஒரு தம்ம போட்டு வருவோம். சார், எங்கிட்ட மட்டும் சட்ட ஒழுங்கு பேசுங்க. கிரவுண்டுக்குள்ளே ஒருத்தன் டீ காப்பி விற்கிற சாக்கில் சிகரெட் பார்க்கலாம் வித்துக்கிட்டு இருக்கான், அவன் எல்லாம் கண்டுக்காதீங்க. இங்கே வச்சா? ஆமா சார், நான் முன்னால போறேன், சிக்னல் தந்தோன்னு வாங்க, இல்லைன்னா ஓடிடுவான். சரி போ. உங்களுக்கு யாருக்காவது டீ வேணுமா? இல்ல வேண்டாம். என்ன அந்த ஏட்டையா காதை கெடுத்துக்கிட்டு இருந்த? அது ஒரு முக்கியமான மேட்ரு. எக்ஸ்கியூஸ் மீ, டீ கடை சார், 2 டீ போடுங்க, 6 பாக்கெட் கிங்ஸ். மொத்தத்தையும் இப்பே செட்டில் பண்றேன் சார். அது என்ன பிஸ்கட் பாக்கெட்டா? அதுல ஒரு பாக்கெட் கொடுங்க. இது என்ன பச்சை பட்டாணியா? அதுல ஒரு 4 கொடுங்க. மஞ்சளா இருக்கு, அது என்ன? மூட்டை பூச்சி மருந்து. சும்மா இருங்க. மிச்சரா நல்லா இருக்கு, கொடுங்க. சிகரெட்டை கொடுங்க. உங்க கதையை கேட்க கேட்க எனக்கும் லவ் பண்ணணும் போல தோணுதுங்க. ஏன் பண்ண வேண்டியதானே? முடியாதுங்க, என் பொண்டாட்டி திட்டுவா. அங்கிட்டு போடா, அறிவில்ல உனக்கு? இவனா? ஏயா, இந்த டீக்கடைக்காரனை மாட்டி வரத்த ஏட்டையா காதை கடிச்சிட்டு வந்தியா? யாரா அவன்? நீதானா? இந்தாங்க, இப்ப அவனதுக்கும் பழசங்க சேர்த்து எடுத்தது போக மீதியை கொடுங்க. சாயந்தரம் 5 மணி வரைக்கும் இங்க தானே இருப்ப, கிளம்பு, நான் அப்புறமா வாங்கிக்கிறேன். இல்ல, நான் முடிஞ்சோன்னு அப்படியே போயிடுவேன். நீ மெயின் கேட் வழியா தானே வரணும், வா, உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். யோ, அதான் சொல்றாருல, வாயா பாத்துக்கலாம். ஏங்க, உங்க கதையை கேட்டங்க, உங்க காதல் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்ஸுங்க. ஆனா உங்க கதையை நினைச்சாதாங்க பாவமா இருக்கு. ஏங்க? அங்க பாருங்க. வெற்றி, இந்த சந்தோஷத்தை நம்ம கொண்டாடி ஆகணும். கண்டிப்பா. ஏய், அறிவு இருக்கா? பழைய பாக்கி வச்சிட்டு எடுத்து தின்னுட்டு இருக்க. ஏய், தராம போறேன். அண்டவனே, சங்கையா, திருவேங்கட ஐயனே, வனப்பேச்சி அம்மா, காளியம்மா, மாரியம்மா, சூரியம்மா, எம்பெருமானே, வடக்குமலையானே, தெற்குமலையானே, ஊர்ல ஒரு பையன் நம்மளை மதிக்க மாட்டேங்கிறேன்ப்பா. எல்லாருக்கும் நல்ல புத்தியை கொடுப்பா. ஆண்டவா, என் மாமனுக்கு நல்ல புத்தியை கொடுப்பா. என்ன மாப்பிள்ள, கண்டுக்கிறவே மாட்டேங்கிறீங்க? நான் என்னத்த மாமா கண்டுக்கிறது? சரி வா, கோயிலை சுற்றி வருவோம். இல்லை மாமா, கபடி விளாண்டது ஒரே கால் வலியா இருக்கு, நான் வரல, நீ சுத்து. இதுதான் ஓவர் ஆடக்கூடாதுன்றது. சனி பகவானே, இந்த பக்கி பயவர்களுக்கு நல்லபடியாக புத்தியை கொடுக்கணும்ப்பா.
மாமா என்ன கால் வலிக்குது, இருந்தாலும் நீ வேற கூப்பிடுற. ஊரை சுத்துறதுக்கு பதிலாக அப்படியே சாமியை சுத்தினா புண்ணியமாச்சு கிடைக்கும்ல. புத்தி உள்ள புள்ள பொழைச்சிக்கிறோம். இந்த மாமனமே ஃபாலோ பண்ணு. என்னம்மா நந்தினி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் சித்தப்பா. சரிம்மா. சித்தப்பனை பக்கத்தில் வச்சுக்கிட்டே சைட் அடிக்கிறேன். இந்த கொடுமை எவனுக்காவது நடக்குமா? ஆண்டவனே, சாய் பாபா, சாரி சனி பகவானே. என்னமாம்மா போகிறாங்க? 9 சுற்றியாச்சு கிளம்பிட்டாங்க. என்னது 9 சுத்தா? மாப்பிள்ள, இது சனி பகவான் கோயில். 9 நவக்கிரகம் இருக்குது. ஒவ்வொரு சாமியும் ஒவ்வொரு பவர். பிடிச்சா விடாது. வா, குறையில்லாமல் சுற்றிடலாம். அடபோப்பா, என்னையெல்லாம் எந்த கிரகமும் பிடிக்காது. என்னை பிடிச்சதெல்லாம் ஒரே கிரகம். இந்தா இங்கே போய்கிட்டு இருக்கு. நான் அதை சுற்றுறேன், நீ இதை சுற்று. எப்படியே கேப்பில் எங்காவதுல சுத்த கற்றுக்கிட்ட நீ. எது கல்ல எரிஞ்சிட்டு இருக்கா? மாப்பிள்ள, ஒன்று எரியாம உங்கள் அக்காலே எறிய முடியும். வேற மாதிரி யாரும் பாத்துக்க. அப்படி தாண்டா எறிவேன். கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணு. என்ன வாடா வாடா. இந்த இருக்கார் பாரு மாமா. கப்புன்னு வர்றதுக்குள்ள உட்காந்து. டேய், கப்புன்னு வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு. எங்கடா போனீங்க? அட விடப்பா. ஏய், இப்போ பாரு என்ன பண்றேன்னு. எனக்கு கொஞ்சம் குடியா. இந்தா போய் தொலை. போடுடா. பின்னாடி இருக்க பெட்டிக்கு நல்லா வாசிக்கிறாங்க. ஏத்தா நீ கொஞ்சம் ஏடா மாப்பிள்ள, பேரன் வந்திருக்கானம்ல, நீ சொல்லாட்டால நான் வருவேன்டா. அதான்டா உன் மாமே. வாடா வாடாண்ணா. எங்கடா என் பேரன் வண்டி? நந்தினி, படுத்தா நீ படுத்தா. டாய் செல்ல குட்டி, தங்க குட்டி, என்னடா பாரா டேய், இப்படி ஒரு சிங்க குட்டியை பெற்றுட்டு 2 பேரும் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கீங்க. டாய் என்னடா சொல்ல, என்னடா நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இன்னும் கொஞ்ச நாள் இவனை தேடி எல்லாரும் ஓடியாந்துருவாங்க பாரு. பாத்தியா மாப்பிள்ள, உன்ன மாதிரியே இருக்கான் பாரு. ஏன் சித்தப்பா, அவர் மாதிரியா இருக்கான்? சரித்தா, உன்ன மாதிரியா இருக்கான். போதுமா? நீ அம்மா மாதிரியா இருக்க. என்னடா தூங்கிட்டியா? தூக்கம் வந்துருச்சா உனக்கு? அதுக்குள்ள இந்தடா என்னடா டேய், இந்த இங்க பாருங்க, தாத்தாட்ட வாங்கிக்கங்க. உங்களுக்கு தூக்கம் வந்துருச்சோ? கட்டி பேத்தருக்கு தூக்கம் வந்துருச்சு. இந்தடா கட்டி பேத்தார்ல. படுத்துக்குங்க. பிள்ளைய பார்த்துக்குமா. சரிடா மாப்பிள்ள, ஊருக்கு போயிட்டு வரேன்டா. எனக்கு உன் கூட இருக்குன்ற ஆசையாக இருக்குது. அம்மாவுக்கு உடம்புக்கு முடியலை. நான் தான் டெய்லி ஹாஸ்பிட்டல் கூட்டி போயிட்டு வரேன். அம்மாச்சி பத்திரமா பார்த்துக்கமா. சரிடா மாப்பிள்ள. மாப்பிள்ள, மாமா 50 ரூபா தான் கொடுத்தேன். எது தப்பாக நினச்சிக்காத மாப்பிள்ள. மாமாட்ட இருந்தால் நிறையா செய்வேண்டா. ஆனால் இல்லைடா. காசு பணம்லாம் யாருக்கு பாபா வேணும்? எங்களுக்கு யாருமே இல்லை தானே பாபா இருந்து. நீ வந்ததே போதும் பாபா. நந்தினே, நல்லா இருக்கீங்களா மாமா? தாலி கட்டுறதுக்குள்ள உள்ள கிடுக்கிடுக்குன்னு இருக்கு மாப்பிள்ள. ஏன் மாமா நல்ல நல்லதுமா இப்படி பேசிக்கிட்டு இருக்க? என் கல்யாணத்தை நிப்பாட்ட பல பேர் பல சதி நடத்துறாங்க மாப்பிள்ளங்க. நானும் தாலியை கட்டிட்டு நைட்டில் ஒரு சொம்பு பாலை குடிச்சப்பலான்னு பார்க்குறேன். ஏங்க அது நடக்காது மாப்பிள்ள. மாமா என்னம்மா கல்யாணமா? இல்லை, கருமாதி. ஓ, வாழ்த்துக்கள். பிச்சு பிடிவேன் பிசாசு. டேய், இந்த எப்படி வந்து உட்காரு. இந்த வந்துடுறேன். உட்காருவியா? ஆமா, உன் கல்யாணத்துல கேசரி இருக்குல்ல, எலி மருந்து இருக்குது. அது நீ தின்னு. என்னடா சொன்ன? செத்து போடா.
கொண்டு விடுவேன். வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கீங்களா? வணக்கம், எப்படி இருக்கீங்க? என்னது மலேரியாக்கு மாத்திரை கொடுக்குற மாதிரி நாளை கொடுக்குற? கல்கண்டு தானே கொடுக்குற? குறைஞ்சா போயிடுவேன். நல்லா அள்ளி கொடுப்புல, இருக்கு பைப்புல. கல்கண்டுக்கு சண்டை போடுறானே. வணக்கம் கல்கண்டு. எல்லாம் கல்யாணம் நடக்கும்.